அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிரான பிடி வாரண்டை அமல்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 2006-2011 ஆண்டு திமுக ஆட்சி காலத்துல பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வைத்த அமைச்சர் துரைமுருகன் 2007 முதல் 2009 ஆண்டு வரையிலான அந்த காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக 1,40,00,000 ரூபாய் சொத்துக்கள் சேர்த்ததாக 2011 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவி சாந்தகுமாரிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கிலிருந்து இவர்கள் 2 பேரையுமே விடுவித்து வேலூர் சிறப்பு நீதிமன்றம் 2017 ஆண்டு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவியை விடுவித்து வேலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில இந்த வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவிக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கு இன்றைக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் துரைமுருகன் ஆஜராகவில்லை. அவருடைய மனைவி சாந்தகுமாரி நேரில் ஆஜராகி தனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட அந்த பிடிவாரண்டை திரும்ப பெற வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம், சிறப்பு நீதிமன்றம், சாந்தகுமாரிக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த அந்த பிடிவாரண்டை திரும்ப பெற்று உத்தரவிட்டது. இதன் பின்னர் இந்த வழக்கினுடைய விசாரணையை செப்டம்பர் 15 தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி அன்றைய தினம் அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை அமல்படுத்த வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை அன்றைக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.